செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே நேற்று லாரியை கடத்தி சென்ற சுபாஷ். கோயம்பேட்டில் செல்போன் கடையில் சண்டையிடக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? இந்த சம்பவத்தின் அடிப்படையில் அவர் மீது ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? மேலும் தகவல்கள் என்னென்ன? செங்கல்பட்டு சுங்கச்சாவடி அருகே நேற்று லாரியை கடத்தி சென்ற வழக்கு. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். சுபாஷ் என்ற நபரை செங்கல்பட்டு தாலுகா போலீசார் கைது செய்தனர். குறிப்பாக இவர் லாரியை திருடி கொண்டு தப்பி செல்லும் போது போக்குவரத்து காவலர் அவரை துரத்தி சென்று பிடிக்கக்கூடிய காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில இவர் இதே போன்ற பல அராஜக செயல்களில் ஈடுபட்டிருப்பது போலீசாரின் விசாரணையில வெளியாகி உள்ளது. குறிப்பாக கடந்த 15ஆம் தேதி இரவு கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய விஜயகாந்த் திருமண மண்டபம் அருகே இருக்கக்கூடிய ஒரு செல்போன் கடையில இவர் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை தாக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சுபாஷ் என்பவர் அந்த செல்போன் கடைக்கு சென்று ஒரு செல்போனை பார்த்து விலை பேசியதாகவும் அதன் பின்னர் அதன் சீலை பிரிக்க கூறி அதன் பின்னர் இந்த மொபைல் வேண்டாம் என கூறியதால இதனால ஊழியர் மற்றும் இவர் சுபாஷுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில சுபாஷ் உள்ளே புகுந்து அந்த கடை ஊழியரை தாக்கக்கூடிய இந்த காட்சிகள் தான் சமூக வலைதளங்களில் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாகவும் அந்த ஷோரூம்ல இருக்கக்கூடிய ஊழியர் கொடுத்த புகாரின் பேர்ல சிஎம்பிடி போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இவர் இதே போல வேறு எந்தெந்த சம்பவத்தில் எல்லாம் ஈடுபட்டுள்ளார் என்பது குறித்தான விவரங்களை தற்போது சேகரிக்கும் பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாலமன்.